கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி செலுத்தி, இதோ 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக பேசக்கூடிய வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானாம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலே நீங்கள் பிழைக்க போகிறீர்கள். எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. பயப்படாதே, கலகாதே, திகையாதேன்னு சொல்லியிருக்கிறார்ல. இதோ நான் உன் கரம் பிடித்து உன்னை வழிநடத்துவேன்னு சொன்னார்ல, அந்த தேவனுடைய மெய்யான வார்த்தைங்க, நம்மை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனாக இந்த மண்ணுலகில் அவதரித்த பொழுது, பிசாசானவன் சோதனை செய்த பொழுது, அவர் பிசாசை ஜெயித்தது ஒரே ஒரு காரியம்தான். எழுதியிருக்கிறதே சொல்லி ஜெயித்தார். அதே மாதிரிதான் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற பொழுது நீங்கள் ஜெயிப்பீங்க. இதுவரை போராட்டத்தில் இருக்கீங்களா? இதுவரை அழுகையோடு இருக்கீங்களா? இதுவரை கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? இதுவரை கண்ணீரோடு இருக்கீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அது எப்படி தெரியுங்களா? போருக்கு போறவங்க பட்டயத்தை வைத்துக்கொண்டு எதிரி நாட்டுகளிடம் சண்டை போடுவது போல, நீங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேடயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பட்டயமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாயின் வார்த்தைகளை காட்டிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், உங்களுக்கு அன்பை தரும், உங்களுடைய வெற்றியின் வாழ்க்கையை நீங்க இனிதே துவங்குவீங்க. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ருசித்ததற்கு கர்த்தருடைய வார்த்தை தான். அதே போல் நாங்கள் பார்க்குற பல்லாயிரம் மக்கள் வெற்றி அடைந்ததற்கு கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கி அவர்களுக்கு உதவி செய்யுது. நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழணுமா? உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் கடன் பிரச்சனை உங்களை விட்டு நீணுமா? இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறார்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பானா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவ்வளவு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது எதற்கு தெரியுங்களா? நீங்களும் நானும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. நம்ம அழுகிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, நம்ம தோத்து போகணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. அவர் நம்மை வெற்றி பெற வைப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஏராளமான கோடிக்கணக்கான வார்த்தைகள் உங்களுடைய வெற்றிக்காக, எனக்குடைய வெற்றிக்காக காத்திருக்கிறது. உங்கள் வாயினால் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணினால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி. இந்த நாளே அந்த வெற்றியை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு இந்த நாளை ஆரம்பிங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெற்றி உங்களுக்கே. ஆமேன்.